காலையில் நேற்று வச்ச கருவாட்டு குழம்பு இருந்துச்சு. சாதம் வச்சு பீட்ரூட் பொரியல் பண்ணி, கீரை பொரியல் பண்ணி, இனி அப்பாவுக்கு லஞ்ச் கட்டி அனுப்பியாச்சு. தம்பிக்கு தான் லீவ் ஆச்சு. நாங்களும் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். மீன்கார அண்ணனும் வந்துட்டார். எறா வந்து ஏதோ டைகர் எறான்னு சொல்லியிருந்தாரு, கொண்டு வந்திருந்தாரு. அதை வாங்கி வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி கெஸ்ட் வராங்க. அதனால் கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். அப்படியே உட்காந்து எறா கொஞ்சம் மீனும் வாங்கியிருந்தேன். ரெண்டையுமே க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டையும் ஒரே டயத்தில் அடுப்பில் வச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த சட்டிக்கு என்ன ஊற்ற, அந்த சட்டிக்கு என்ன ஊற்ற. சில டயத்தில் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. கருவேப்பிலை போடலை, ஊடால வந்து அந்த சட்டிக்கு வந்து கடுகு போடலை, இந்த மாதிரிலாம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஏதோ ஒரு சைடு மீன் குழம்பு தாளிச்சு விட்டுட்டு இன்னொரு சைடு கத்திரிக்காய் போட்டு எறா தொக்கு தான் அன்னைக்கு இனியாப்பா வச்சிருந்தாருல, அதே மாதிரி வச்சாச்சு. மீன் குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எறா வந்து இனியாப்பா வச்சது கொஞ்சம் ஸ்மாராக தான் இருந்தது. அதுக்கப்புறம் மீனுக்கு வந்து மசாலாவுமே போட்டு வச்சுட்டேன் வறுக்கிறதுக்கு. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் கிச்சனில் கொஞ்சம் பாத்திரம் கிடந்துச்சு, அது எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுட்டு கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அதையுமே கழுவிட்டு அவங்க வர டயத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சாப்பாடு வச்சுட்டு மீனுமே வறுத்து விட்டாச்சு. ஒரு 1.5 மணி நேரத்தில் எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். அப்புறம் வேர்த்து கொட்டினதுனால கசகசன்னு இருந்துச்சு. ஒரு குட்டி குளியலும் போட்டு வந்தாச்சு. யார் வர்றாங்கன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். டாடா.